கண்களை வந்து காட்க வேண்டும் மாமா. வந்தேன் வந்தேன் காட்டி தந்தேன் சுபத்திர புருஷம் மைத்துனே தங்க சுபத்திரை மங்கமாளே நானும் உற்ற நண்பர்கள் இருந்தாலும் வயதுக்கேற்ற மரியாதை கொடுக்கிறேன். நலமா வளமா நல்லா இருக்கு. என்ன மாமா இப்படி சொல்றிய மாமா? ஏன் அர்ஜுனா சொல்றேன் மாமா. சொல்லலாம் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அங்கமெல்லாம் பதறுகிறதே மாமா. மைத்துனா மனவருத்தம் கொண்டிருக்கிறாய மைத்துனா வருந்தாதே நான் இருக்கும் பொழுது என்ன வேதனை? ஒரே மகன் அரசாட்சி செய்யக்கூடிய மகனாகப்பட்டவன் பாலும் சுனை நோய் கண்டு அவன் உயிர் பாலும் தருவாயாக இரு
அவன் மாண்டு மடியவில்லை. மைத்துனா மனவருத்தம் கொள்ள வேண்டாம். சூளை நோய் என்றா இந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க அல்சர் நோய், காய்ச்சல். சூளை நோய்னா சூளைனா நெருப்பு, வெப்பத்தால் உண்டாகக்கூடிய நோய். பெருத்த சூளை என்று சொன்னா இப்ப மொழியில சொல்லணும்னா அல்சர் நோயின்னு சொல்லுவாங்க. சிறுத்த சூளை நோய்னா காய்ச்சலால் வரக்கூடிய சுர நோய்கள். மகனாகப்பட்ட புலந்திரன், அள்ளிக்கும் உனக்கும் பிறந்த அந்த புலந்திரனுக்கு சூளை நோயால் மாழ்வது போல இருக்கிறாங்க. அர்ஜுனா, புலந்திரன் மாளவும் இல்லை, அவனுக்கு சூளை நோயும் இல்லை. அவள் பொய் சொல்ல என்ன மாமா தலைவிதி? அவள் பொய் சொல்ல மாட்டாளே மாமா. பொய் சொல்லுவாளா? புண்ணிய மைத்துனரே. இப்ப உன் மகனுக்கு சூளை நோய் வந்து சாகர மாதிரி இல்ல அப்படின்னு நான் சொன்னா நீ கேட்கல. அதனால சென்று நீயும் வாரும். இருந்தா இப்ப அள்ளி நாட்டுக்கு மதுராபுரி போ, அங்க போய் மகன் செத்துட்டான மனுஷன் பாத்துக்கா. நான் அந்த தென்மதுரை சென்று 5 வருடமாகிறது. எத்தனை வருஷம்? 5 வருஷம். நல்லா ஜனங்களா கேட்டுக்காங்க. ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஒரு பொம்பளை கட்ட போவாதா அவ எதுல அடிப்பா? செருப்பாளி அடிப்பா. உடனே ஏண்டா நீ பண்றது தப்பு. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி அனாமதா விட்டு வந்து 5 வருஷம் போகல, நீ கூட வாடு கூப்பிடுறே. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அவள் எனக்கு மனைவியா உனக்கு மனைவியா?
நீ கூட வான்னு சொல்றாரு எல்லாரும் என்ன மாமாச்சாரம் கூட கூட்டியா ஊட்டி நம்மளா என்ன கொண்டாடிட்டு போறதுக்கு கூட யாரும் ஆள் கூட்ட போறேங்க எனக்கு மனைவி உனக்கு தருகிறேன். ஆமா டேடி கால் உழுது எனக்கு கூட்டி கொடு கூட்டிட்டு கால் உழுது எப்படி ஓஹோ கஷ்டப்பட்டு காயா கஷ்டப்பட்டு இவனுக்கு கூட்டி கொடுப்பா நீ என்ன சாக சொல்றான் இப்ப அள்ளிக்கிட்டு நான் கூட்டி கொடுத்தனால நான் கூட வரேன்னு சொல்றேன் அவன் என்ன தெரியுமா கண்டா ரெண்டை வெட்டி கூட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சது நானு உன்னையாலதான் என் வாழ்க்கை கெட்டுச்சுன்னு கோவமாக்குறேன் என் மேல கண்டா என்னை வெட்டி தள்ளி சரி காத்தால நீ என்ன கடைசி எத்தனால நீ சரி அள்ளியாவது பள்ளியாவது மகசத்தை கூட பெத்த புள்ள செத்து போற மாதிரி சொன்னா என் அருவு கட்டவனே புள்ள பெத்தா மட்டும் போகாது அதுக்கு நல்லது கெட்டதா பண்ணி பாக்கணும் 5 வருஷம் விட்டுட்டு போனது உன் தப்பு சரி ஆனா ஒரு விஷயம் அப்படி அள்ளிக்கிட்டு வரதா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் இது நல்லா இருக்குதுடா நாயம் நான் முன்ன போவேன் அவ என்னை கண்ட உடனே எப்படா வெட்டலா எடுக்குவா இந்த நாள் கோவத்தை நான் போய் சாகணும் 8 பொண்டாட்டி யாரா கொடுத்தா நீ நக்கறதா எனக்கு தெரியும் நீ 8 பொண்டாட்டி இதே வேலை உனக்கு டேய் நில்லுடா இப்ப ஒண்ணு பண்ணுவேன் சரி நீ தான் கூட்டுக்காரி தானே அள்ளி அதனால நீ முன்ன போய் என்னடா ஏண்டா நான் பொண்டாட்டிக்கு தான் போக சொல்றேன் அவன் புடி கொகையில் பயப்படுறேன் அவன் வெட்ட வந்தா உன் தலையை கொடுத்து நான் செத்து போயிடும் மாமா ஒப்பம் பாண்டு உன்னை அவளை அருவா பெத்து வச்சுக்கிறான் பாரு அவன் வெட்ட வந்தா நான் தலையை கொடுத்துக்கணும் நீ செத்துருவியான் பண்ணு தானே நீ முன்ன போ அவன் கால் உழுவியோ கையில் உழுவியோ ஏதோ ஒண்ணு பண்ணி அவன் கோவத்தை மட்டும் தனிச்சா போதும் கோபக்காரி அள்ளி அது சிங்கமாட்ட கழுத்தை முடி வருவா அதனால சரி நான் அங்க வந்தா உன்னை அடிக்கிற மாதிரி ஏசுற மாதிரி பண்ணுவேன் நீ அப்படியே நான் பேசுறத கண்டு பயப்படுற மாதிரி பயப்படணும் அது எனக்கு பொறுப்பு இல்லப்பா அவன் அடிக்குவாளோ உதைக்குவாளோ அது கொண்டாடி புருஷன் தமாசாரம் நான் 8வது தான் பாக்குவேன் அதனால ஆமா இல்ல நேர்மையா தாலி கட்டிருந்தா பரவாயில்ல தூங்கக்குள்ள அவளை கெடுத்து கழுத்துல தாலி கட்டணும் நீ காலை புடிச்சினால கூட்டி கொடுன்னு அதனால நான் பண்ண வேலை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதனால பிள்ளையும் பிறந்தாச்சு கலச பேசி புரோஜனம் இல்ல எப்படியோ ஒண்ணு காலு கை விழுந்து பேசலாமா அட பம்பம் பம்பம் சத்தத்தை கேட்டா காலாடு தீ கலியர் நீ முன்ன போடா அடி வர நீ முன்ன போ என்னடா அம்புதாசாரம் இருக்குது பொம்பளை கிட்ட சொன்னா எங்க ஒரு புதிய கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம உயிர் வாங்குறாப்பா டேய்
டேய், வந்தது வந்தாச்சு. உன் பொண்டாட்டி தானே, அதனால பாசமா மாமா உரிமையா போறோம் நான் தான் இருந்தாலும் புருஷன் விட்டா பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால அப்படியே ஆசையா லீ அப்படியே சந்தோஷமா ஒரு கூப்பிடு கூப்பிடு அடியே அடி அடியே அடி என்ன ஊட்டி ஓடி நானும் அங்க பெறாங்க பாத்துக்கிற ஓடி பாக்குறதா வேணாவா வேற ஒழுங்கா பையனை பாக்கட்டு போலாம். அவன் அப்படிதான் கொஞ்சம் கோபக்காரி முன்ன பண்ண அப்படிதான் கொஞ்சம் நீ உடுவ மூத்தரத்த டேய் இன்னொரு முறை பாசமா அருமை நாயகி அண்ணீன்னு கூப்பிடு. அருமை நாயகி அண்ணி வாடா வாடா வாடா. சரி இப்ப அவ ஊரும் பெருமையும் எப்பயுமே பொம்பளைங்களை புகழ்ந்து பேசினா மனம் அதனால அவள அன்பா புகழ்ந்து பேசுவாங்களா? பேசு. அலி மதுரை மாலை சாரோ மகராசி பொண்டாட்டி கலரே மானகத்தவனே எங்கடா உழுந்து கூப்பிட அவ கால் உழுந்தாலே ஆக போறதுல கயிறு உழுந்தாலே ஆக போறதுல கூப்பிடு கூப்பிடு. நல்லா சொல்லு. பார்த்து கத்துக்குவாங்க அந்த உருந்துற பொம்பளைங்க எல்லாம் கட்டு கொடுத்து கால் விழுறது 5 வருஷம் செருப்பு தான் அடிக்குவாங்க எல்லாமே. நீ கூப்பிட்டு பாத்தியா? நான் கூப்பிட்டு போனா நீ அண்ணான்ற முறையில நானு நீ ஒரு முறை புகுந்து பேசுமாமா வக்கால ஓடி மாமா உனக்கே இந்த பொல பழக்கிறதுக்காக குதிக்க வேணாம். நான் வந்துங்கிறது தெரிஞ்சா கம்முனா இருக்குமா மாமா? எப்படியா நீ ஆள மயக்கிறோமாமா? நீ பேசுமாமா? நான் கூப்பிட்டு பாக்கணும். அம்மா மதுரையாளோ மகாராணி
எப்படி போய் போய் பொட்டாட்டி கால் விழுந்துக்கிறான் கமநாட்டி பையன் அண்ணா தங்கா கோவிந்தா இது அவனே இன்னைக்கு போடு இன்னைக்கு தடுக்காத என்ன புத்தர் பாரு அட அக்கால ஓடி அருள் கட்டவனே எல்லாம் வைக்கிறதே தப்பு குடுத்தாங்க சரி அப்படி கோவம் வருது அண்ணா ஏத்தங்கம்மா ஏப்பா என்னம்மா இல்ல இவனால வைக்கிறதே தப்பு ஒண்ணு இல்ல நான் வாண்ணா சொல்லுமா ஏய் நான் இந்த மாதிரி பொழப்பு படிப்பா நம்ம பொண்டாட்டி கால் இல்ல ஏன்னா நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச நான் தகசே நான் இவனை தேடாத நாள் இல்ல இன்னைக்குதான் என் கண்ணுக்கு பட்டுங்கிறான் என்னைக்கு அவன் வருவானோ உன்னை அப்படியே கொலை பண்ணலான்னு தான் விடு அந்த கத்தியை விடு அப்படி சொல்லுறான் அண்ணா எவ்வளவு ஒரு தைரியம் இவங்க பக்கம் வேண்டாம் சொல்லு இவன் கூட வருதேன்னு கோவம் ஏன்னா சொல்லுமா இவன் கூட 1000 ரூபாய்க்கு நடினா 3000 நடிக்கிறான் ஆனா நீ 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறோம்